ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட ஆரம்பத்தில் விலை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த தங்க விலை பார்த்திங்கன்னா இப்போ விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு விலை குறைஞ்சிருக்கு, எந்த காரணத்தினால குறைஞ்சது, இதுக்கு மேலே எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாக உங்களை சேரும். ஓகே, ஸோ கோல்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட ஆரம்பத்தில் $1879 வரைக்கும் ரவுண்ட்ஸ்க்கு போச்சு. ஸோ நம்ம ஒரு ரொம்ப நேரத்துக்கு ஒரே ப்ரெஷர் பாயிண்ட்லேருந்து ப்ரைஸ், அதாவது $1867 கோல்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்த நிலைமையில் இந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் போனது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் $1870 ரவுண்ட்ஸ்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் மட்டும் 3 நாட்கள் இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம சில்வர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $24.48 ஒரு ரவுண்ட்ஸ்க்கு போயிட்டு இருந்த சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $24.16 முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் ஆரம்பத்தில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ட்ரேடிங் செஷன் முடிவு ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி சில்வர் அண்ட் கோல்டு இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு 3 நாட்கள் இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ ஏன் இன்றைக்கி இந்த ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனது ட்ராப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ், ஸோ டிஎக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. 92.40 இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 0.11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இது இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஏன் இன்றைக்கி டிஎக்ஸ்ஒய் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி இது குறையும், அதாவது டிஎக்ஸ் ட்ராப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த சான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரியிலேருந்து எமர்ஜென்சி லோன் எல்லாம் டிஸ்அக்ரிமெண்ட் ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த நியூஸ் காரணமாக டாலர் குறையும்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பிடனோட வின்னிங் நியூஸ் தான் இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஜார்ஜியாவில் புதுசாக அந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது அங்கே ரீகவுண்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் ட்ரம்ப்பாக பிடனான்ற மாதிரி இருந்துச்சு. அதில் மறுபடியும் பிடன் தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த நியூஸ் ஃபுல்லாக போனனால பிடன் கவர்மெண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ரீசனால டாலர் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் யூஎஸ் ட்ரேடிங் செஷன் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவாக தான் போய் முடிஞ்சிருக்கு. ஏன்னா எமர்ஜென்சி லோட் கிடைக்காத பட்சத்தில் ஸ்டாக்ஸ் எப்படி ப்ரொசீட் ஆகும் அப்படின்ற தெரியாத ரீசனில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவான ரீசன்ஸில் தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி இந்த கோல்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வாரம் முழுசாக நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.6% கோல்ட் ப்ரைஸ் லோவரான ஒரு ரேட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது தொடர்ச்சியாக இப்படி இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா போன வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $4 பில்லியன் ETF செல் பண்ணியே கோல்டுலேருந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஆனால் அதே நிலைமை இந்த வாரம் கண்டினியூ ஆகுமா, அதாவது வரப்போகிற வாரங்களில் கண்டினியூ ஆகுன்றது டவுட் தான். ஏன்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த ETF செல் பண்ணி ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால இந்த ப்ரைஸ் இதுக்கு மேலே ட்ராப் ஆகிறது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம். அதனால் இந்த டிப்பை நிறைய பேர் பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும். இது இல்லாமல் வேக்சின் நியூஸ் எப்படி வருது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஸோ அது எப்படி வருது, அதன் அடிப்படையில் எப்படி தங்க விலை மாறுது அப்படின்றத நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ்லேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.